பொங்கல் விடுமுறையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னர் மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள், வார விடுமுறை என அடுத்தடுத்த 5 தினங்கள் விடுமுறை வருகிறது. சென்னையில் தங்கி பணியாற்றும் மக்கள் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை தங்களது சொந்த ஊர்களில் கொண்டாட புறப்பட்டனர். இதனால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் மக்கள் கூடினர். அதேபோல பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. சிங்கப்பெருமாள் கோவில் சாலை கடும் போக்குவரத்து நெரிசலால் சந்தித்தது. சென்னை மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் வடிவட்ட சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தன. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் முன்பதிவில்லா பெட்டிகளில் இருக்கைகளை பிடிக்க மக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே நேரம் கடந்த 5 நாட்களில் சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு 2,72,000 பேர் ஆமணி பேருந்துகள் மூலம் பயணித்ததாக ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து இயக்கம் உள்ளிட்டவை குறித்து பயணிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 நாட்களில் மட்டும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு 20,000ற்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறினார். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இதுவரை 2,71,727 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவே இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 55,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணித்திருக்கக்கூடிய இந்த செய்தி இதுவரை இருக்கிறது. கோவை உள்ளிட்ட பிற ஊர்களில் இருந்தும் வெளியூர் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் எளிதாக பயணிக்க பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். கூடலூரில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மாணவ மாணவியர்களுடன் கலகலப்பாக கலந்துரையாடினார். நாட்டில் ஜனநாயக அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் பள்ளியின் பொன்விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லியில் இருந்து மைசூருக்கு விமானத்தில் வந்திறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வந்தடைந்தார். செண்டை மேளம் அதிர ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தோடர் பழங்குடியின மக்களுடன் ராகுல் காந்தி நடனமாடி மகிழ்ந்தார். அவருடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் நடனமாடினார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் ராகுல் உற்சாகத்துடன் கலந்து கொண்டார். தொடர்ந்து கொட்டும் மழைக்கு நடுவே நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக MP R ராசா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மழையில் நனைந்தவாறு மாணவர்கள் அமர்ந்திருப்பதற்கு ராகுல் வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமாக பதில் கூறினார். Can you share your unforgettable memory from your school days? Unforgettable memory from my school days. I was very naughty in school. I used to always get up to some mischief or the other. And what do you think is the most important thing in a student? Firstly, discipline, obedience, confidence. I was not an obedient student at all. I was not. I was difficult for the teachers to handle because I was always asking questions.
தொடர்ந்து பேசிய ராகுல், ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் என்றார். I grew up in a family where my grandmother was the boss. Women are extremely capable, often more sensitive, more capable than men. நாட்டில் ஜனநாயக அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். India is a democratic country, but today our democratic system is under attack. Under attack by those in government, by the people who are actually running the government. They are attacking our election commission. They are attacking our different institutions. They are threatening people who don't agree with their ideology. கல்வி தனியார் மயமாக கூடாது என்றும் உற்பத்தி துறையை மேம்படுத்த வேண்டும் எனவும் ராகுல் கூறினார். நிகழ்ச்சியின் இறுதியில் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Wow, that was what was that? Say it quickly. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி முடிந்ததும் தனி ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி கேரளாவுக்கு சென்றார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் கொண்டாட்டம் கரை புரண்டது. கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்தில் திளைத்தனர். திருப்பூரில் உள்ள மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய ஆடை அணிந்து பொங்கல் வைத்து இசைக்கு ஏற்ப நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் தனியார் மகளிர் கல்லூரியிலும் கொண்டாட்டம் கடைகட்டியது. சேலம் உடையாப்பட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சேலை அணிந்த மாணவிகள் புல்லட் பைக்கை ஓட்டி அசத்தினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவிகள் இளவட்ட கல்லையும் தூக்கி அசத்தினர். சென்னை திருவேற்காட்டில் கல்லூரி பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஆட்டம் போட்டனர். பாடலாசிரியர் சிநேகனும் விழாவில் பங்கேற்றார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிலம்பாட்டம் கடைகட்டியது. திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளியில் வித்தியாசமாக பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விவசாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஏராளமான மாணவர்கள் பொங்கல் பானை, கரும்பு, எருது உள்ளிட்ட வடிவங்களில் நின்று சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தூய்மை பணியாளர்களின் சமத்துவ பொங்கல் விழா கடைகட்டியது. முறுக்கு சாப்பிடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன.
கோவில்பட்டி கல்லூரியில் கடைகட்டிய பொங்கல் விழாவில் மாணவிகள் அம்மி அரைத்தும் உரல் இடித்தும் முறம் புடைத்தும் அசத்தினர். மாணவர்கள் இளவட்டக்கல் தூக்கினர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் இன்று நடைபெறும் நிலையில் 30,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. 41 கால மண்டல காலத்திற்கு பின் டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டது. பின்னர் மகரவிளக்கு உற்சவத்திற்காக டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்நிலையில் மகர சங்கராந்தி தினமான இன்று மகரவிளக்கு பூஜையும் அதைத் தொடர்ந்து மகர ஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ளது. பகல் 2:45 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு 3 மணி அளவில் மகர சங்கராந்தி பூஜைகள் நடைபெறுகின்றன. பந்தள அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்படும் திருவாபரண பெட்டி மாலை 6 மணி அளவில் சன்னிதானத்தை அடைகிறது. தொடர்ந்து திருவாபரணங்கள் சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். அதன் பின்னர் சில நாடுகளில் பொன்னம்பல மேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். மகர ஜோதியை காண 30,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் குறிப்பிட்ட இடங்களில் இருந்து மட்டுமே மகர ஜோதியை தரிசிக்க வேண்டும் எனவும் காட்டுப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மகர ஜோதி தரிசனம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மாலை 5 மணி முதல் நேரலை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பரிசு தொகுப்பு இன்றும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2,22,21,710 அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்புடன் 3,000 ரூபாய் ரொக்கத்தொகையும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 8 முதல் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெற செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் என்ற நிலையில் இதுவரை 2,04,00,000 பேர் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விடுபட்டவர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறும் வகையில் மேலும் ஒரு நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இன்றும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். உடனடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் தினமான நாளை முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என கணித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. மதுரை, தேனி, தென்காசி, கொடைக்கானல் சுற்றுவட்டாரங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் துயரச் சம்பவம் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய நிலவரப்படி அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட 83 மீனவர்களும் 252 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக அவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள். கரூர் துயரம் குறித்து தாவேகா தலைவர் விஜயிடம் 6 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தந்த விளக்கமே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகனுக்கு ராகுல் ஆதரவு தெரிவித்தது குறித்த கேள்விக்கு அனைவருக்கும் நன்றி என பதிலளித்தார். கண்டிப்பாக அதற்கு எல்லாத்துக்கும் யார் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துள்ளோம். அவகாசம் கேட்டு தாவேகா தரப்பு வைத்த கோரிக்கையை சிபிஐ ஏற்றதாக கூறப்படும் நிலையில் விஜய் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணைக்கு வரும் 19ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது.
2026 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோன்று 2025 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்பட உள்ளது. பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கும், காமராசர் விருது இதயதுல்லாவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2025 ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவிற்கு வழங்கப்பட உள்ளது. பிரபல திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதிக்கு கடந்த ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது கிடைத்துள்ளது. எழுத்தாளரும் முன்னாள் தலைமைச் செயலாளருமான இறை அன்புவிற்கு தமிழ்த்தென்றல் திருவிக விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது செல்லப்பாவிற்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் வழங்கப்பட உள்ளது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கப்பதக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்கும் கார் மற்றும் டிராக்டர் மேடையில் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக வாடிவாசல் தயார் நிலையில் உள்ளது. காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து வாடிவாசலுக்கு உள்ளே நுழையும் பகுதி வரை 10 அடி உயரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவற்றுடன் இரும்பு கம்பி தடுப்புகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதிக காளைகளை தழுவி முதல் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு வழங்கவுள்ள 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்படவுள்ள 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் ஆகியவை மேடையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு முதல் முறையாக போட்டிகளில் LED திரைகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு சுற்றிலும் பிடிகொடுக்காமல் வென்ற காளைகள், களத்தில் நின்று விளையாடிய காளைகள், காளைகளை தழுவிய வீரர்களின் விவரங்களை எளிதில் அறியலாம். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியுடன் இணைந்து உணவு திருவிழாவும் ஃபேஷன் ஷோவும் நடத்தப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் புதன்கிழமை முதல் 18ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள். அதில் வந்து நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்வில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கனிமொழி தெரிவித்தார். கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து இருக்கு. அங்கிருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களே வந்து அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு வட சென்னையில் அதிகமான இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று 10 நிமிடங்களில் டெலிவரி என்ற விளம்பரத்தை நீக்க ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. 10 நிமிடத்தில் விநியோகம், இதுதான் சமீப காலத்தில் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களின் பிசினஸ் லைன் டேக்காக இருந்தது. ஏற்கனவே உயிரை பணயம் வைத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் பொருட்களை விநியோகித்து வருகின்றனர். 10 நிமிடத்தில் விநியோகம் என்ற வாக்குறுதி அந்த தொழிலில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த 25ஆம் தேதி ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் 31ஆம் தேதி வேலை நிறுத்தமும் செய்தனர். இதையடுத்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜெப்டோ உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகளை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். அப்போது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நீக்குமாறு அமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதனை ஏற்று பிளிங்கிட் நிறுவனம் தனது 10 நிமிட டெலிவரி விளம்பரத்தை நிறுத்தியுள்ளது. பிற நிறுவனங்களும் விரைவில் குறிப்பிட்ட விளம்பரத்தை நிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கும் 3% கட்டணச் சலுகை வழங்கும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ளது. ரயில்வேயில் முன்பு தனித்தனியாக இருந்த பல செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில்வே அமைச்சகம் ரயில் ஒன் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. இதில் QR கோட் மூலம் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 3% கட்டணச் சலுகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துபவர்களுக்கும் இந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் கவுண்டர் கூட்டத்தில் முண்டியடித்து செல்வதற்கு பதிலாக செல்போன் செயலி மூலம் டிக்கெட் எடுப்பதை ஊக்குவிக்க
இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல வாலெட் மூலம் பணம் செலுத்துபவர்கள் டிக்கெட் கட்டணத்தில் 3% திரும்பப் பெறும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து பொதுமக்கள் தைத்திருநாளை வரவேற்ற காட்சிதான் இது. தமிழர் திருநாளான பொங்கலுக்கு முந்தைய தினமான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்னையில் அதிகாலையிலேயே மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். பனிமூட்டத்துடன் புகையும் கலந்ததால் சென்னையில் காற்று மாசின் தரம் அபாய கட்டத்தை எட்டியது. புகை மூட்டத்தால் கொஞ்சம் வாக்கிங்கில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் அது விழிப்புணர்வு கொண்டு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் சின்னையங்குளம் மிலிட்டரி சாலையில் சிறுவர் சிறுமியர் பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து போகியை கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுவக்கரை கிராமத்தில் பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் தைத்திருநாளை வரவேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, ஆரம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூரிலும் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து போகியை கொண்டாடினர். டெல்லியில் இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் கருப்பொருளில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறும் கொண்டாட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள், வாழை மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் நடனங்களான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், பறையாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெறவுள்ளது. இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமாரின் திருவாசகம் ஆல்பத்தின் இசை நிகழ்ச்சியும் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறவுள்ளது. ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பது தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி வெளியாகவில்லை. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படாததற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். CBI அமலாக்கத்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் மத்திய அரசின் புதிய ஆயுதமாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஜனநாயகன் படத்தை தடுக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார் என்றும் ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள அழைப்பு உலக அரசியலில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. ஈரானில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி பல மடங்கு அதிகரித்துள்ளது. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து அரசியல் குழப்பம் ஈடுபட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனிக்கு எதிராக பெரும் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்களின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சூழ்நிலையில் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முக்கிய அமைப்புகளை கைப்பற்றுங்கள் எனவும் அவர் போராட்டக்காரர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். இது தவிர போராட்டம் தொடர்பாக ஈரான் அரசு அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் அதிபர் பொறுப்பையும் ஏற்பதாக அண்மையில் அறிவித்த ட்ரம்ப் ஈரான் விவகாரத்திலும் தலையிடுவது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பொங்கல் பண்டிகைக்கு தயாரான சாமந்தி பூவின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஜம்புக்குட்டப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேல் சாமந்தி பூ விவசாயம் நடைபெறுகிறது. ஏக்கருக்கு 1 லட்சம் முதல் 1,50,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் அதிக லாபம் வரும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் விலை சரிந்து சாமந்தி பூ கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையில் மட்டுமே விற்பனையாவதால் கூலி கூட கிடைக்காத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பூ கமிஷன் மண்டிகளுக்கு மல்லிகைப்பூ வரத்து குறைந்தது. மல்லிகைப்பூ வரத்து குறைந்து காணப்பட்டதால் 1 கிலோ ரூபாய் 5000 வரை விற்பனையானது. அதேபோல ஒரு ஜோடி கரும்பு 120 ரூபாய் வரை விற்பனையானது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து அவ்வப்போது வெளியே வரும் யானைகள் கரும்பு, தென்னை, வாழை, நெல் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்துவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் சிவகிரி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை கூட்டம் ஊருக்குள் நுழைந்து கரும்பு பயிரிட்டிருந்த விளைநிலத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தின. இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் அதிக சத்தம் எழுப்பி யானைகளை விரட்டியடித்தனர். விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தைச் சேர்ந்த 50 வயது நபரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. ஷூ கம்பெனியில் பணியாற்றி வந்த கண்ணன் என்பவரின் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறக்கப்பட்டதால் விபத்தில் சிக்கிய கண்ணன் ராணிப்பேட்டையில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதால் இதயம், கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன. வேளாங்கண்ணிக்குள் ஒன்வே டிராப் டாக்ஸிகள் வருவதை தடை செய்ய வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒன்வே டாக்ஸியில் கட்டணம் குறைவாக உள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் ஒன்வே டாக்ஸிகளை வேளாங்கண்ணியில் இயக்க தடை விதிக்க கோரி வேளாங்கண்ணி நகர கார் வேன் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் காவல்துறை கண்காணிப்பாளர் நிக்சனிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காவிரி குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. மருங்காபுரிக்கு குடிநீர் வழங்கும் பெரிய அளவிலான காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சடித்து வெளியேறியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மின் மோட்டார் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு குடிநீர் வினாவது நிறுத்தப்பட்டது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தை அமாவாசை திருவிழாவையொட்டி தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லட்சதீப திருவிழா கடந்த 7ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிலையில் தினசரி வேணுவனநாதர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. அதன்படி நேற்று சிறப்பு பூஜை மற்றும் தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாதனங்குப்பத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி மாணவிகளுடன் ஜப்பான் பெண்களும் இணைந்து பொங்கல் கொண்டாடினர். பொங்கல் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்படுகின்றன. தினமும் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை படகுகள் இயக்கப்படுகின்றன. இந்த படகு சேவை 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை என்று நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் மாமியாருடன் முறை தவறிய உறவிற்கு இடையூறாக இருந்த மாமனாரை கொன்ற மருமகன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 7ஆம் தேதி காணாமல் போன எரங்காட்டைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மதிக்கூன் பாளையம் ஏரியில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஆறுமுகத்தின் மனைவி ஜோதிக்கும் மருமகன் சீதாராமனுக்கும் முறை தவறிய உறவு இருந்தது தெரியவந்தது. மேலும் இதனை தட்டி கேட்டதால் சீதாராமன் தனது நண்பர்களோடு சேர்ந்து ஆறுமுகத்தை கொன்று ஏரியில் வீசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சீதாராமன், ஜோதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தைத்திருநாள் பிறக்கவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிணற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனத்தை ஆதாரமாக கொண்ட விவசாயிகள் சேடை ஓட்டி நாற்று நடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். விஷார், கீழ்கதிர்பூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் உழவுப் பணியால் செழுமையாக காட்சியளிக்கின்றன. பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மாவட்டத்தின் கிராமப்புறங்கள் முழுவதும் பசுமை போர்த்தியது போல காட்சியளிப்பது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பன்றிகளால் சேதமடைந்த மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பினர்.
சென்னை திருவொற்றியூரில் ஷேர் ஆட்டோவில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திங்கட்கிழமையன்று பள்ளிக்கு ஷேர் ஆட்டோவில் சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மாணவி கூச்சலிட்டதால் அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடினார். இதில் மாணவிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் சண்முகத்தை கைது செய்தனர். முன்னதாக காவல்துறையினரிடம் இருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்த சண்முகத்தின் இடது கை முறிந்தது. ஹைதராபாத் அருகே சிலிண்டர் ரீஃபில்லிங் மையத்தில் எரிவாயு கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 40 அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. குக்கட்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் எரிவாயு ரீஃபில்லிங் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஹங்கேரி நாட்டில் உள்ள பெலாட்டான் ஏரி பல ஆண்டுகளுக்கு பிறகு உறைந்தது. மத்திய ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஏரி பெலாட்டான். ஐரோப்பிய கண்டத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் அளவு குறைந்து வரும் நிலையில் பெலாட்டான் ஏரி கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக உறைந்தது. சுமார் 2 முதல் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு ஏரியின் மேற்பகுதியில் ஐஸ் படலம் உருவாகியுள்ளது. நாற்பத்தொன்பதாவது சென்னை புத்தக காட்சியில் இயற்கை சூழலியல் புத்தகங்கள், குழந்தைகளுக்கான சிறுகதைகள் வாசகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறைக்கு ஆற்றல், அறிவு, கல்வியை அறிமுகப்படுத்துவதுதான் ஆகச்சிறந்த பரிசாக இருக்க முடியும். அதற்கான சிறந்த தேர்வே புத்தகங்கள். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தொடங்கி அரசியல், வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம், சுய முன்னேற்றம், அறிவியல், தொழில்நுட்பம் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன. அதில் அறிவியலோடு அறநெறியையும் இயற்கை சூழ் விவசாயத்தை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இயல்வாகை பதிப்பகம். இயல்வாகை அப்படிங்கிறது இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2010 இருந்து தொடர்ந்து வந்து அதுக்கான எல்லா பணிகளும் செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒன்று வந்து புத்தகங்களை பதிப்பிக்கிறோம். இது போக களப்பணிகளும் நிறைய செய்கிறோம். இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து சந்தை நடத்துறது, அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, தோட்டங்கள் அமைச்சு தர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை இத்தனை வருடமாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, விவசாயிகள் வரை ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இத்தனை வருடத்துலையும் நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கான முடிஞ்ச வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். நம்மாழ்வாரின் வாழ்வியல் தொடங்கி சில்லுக்கோடு, நம்ம நிலம், காடறிதல், அன்பின் வண்ணங்கள் என புத்தகங்கள் வாயிலாக இயற்கையின் அற்புதத்தை அறிமுகப்படுத்துகிறது இயல்வாகை. அதிலும் குழந்தைகளுக்கான குட்டி கதைகள், படங்கள் மூலம் கதை சொல்லும் புத்தகங்கள் கவனம் ஈர்த்துள்ளன. இந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்த புத்தகம் வந்து கிடைக்கிறது வந்து நீங்கள் இதில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் வந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு இது கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக பர்டிகுலராக ஒரு ஜென்ருக்கு வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக், இந்த மாதிரி ஸ்டால்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தேவையான புக்கு, உங்களுக்கு தேவையான ஜென்ரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இயற்கை பேரிடர்களால் ஒரு கிராமமே அழிஞ்சு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ்விடத்தை தேடி மாற்று இடங்களுக்கு போயிடுறாங்க. அந்த கிராமத்தில் இருந்த 15 வயது சிறுவன் விடாமல் முயற்சி பண்ணி 200 ஏக்கரில் வனத்தை உருவாக்கி அழிஞ்சு போன கிராமத்தை மீட்டெடுக்கிறார். அவர்தான் ஜாது, இந்தியாவினுடைய வனமகன். இது போன்ற கதைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு இதுவாக தான் இருக்கும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தங்கள் குழந்தைகளின் வாட்ஸ்அப் கணக்கை பாதுகாக்கும் வகையில் புதிய வசதி அறிமுகமாக உள்ளது. பெரும்பாலான சமூக வலைதளங்களில் குழந்தைகள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் பேரண்டல் கண்ட்ரோல் வசதி இடம்பெற்றிருக்கும். இதேபோல வாட்ஸ்அப்பில் 18 வயதிற்கு குறைவானவர்கள் பயன்படுத்தும் போது அதனை அவர்களது பெற்றோரும் கட்டுப்படுத்தும் வகையில் வசதி அறிமுகமாக உள்ளது. குழந்தைகளின் தரவுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த வசதி உருவாக்கப்பட்டு வருகிறது. வரும் 16 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே எச்சரித்துள்ளார்.
திருவள்ளூர் தினமான ஜனவரி 16 மற்றும் குடியரசு தினமான ஜனவரி 26 ஆகிய தேதிகளில் மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் பார்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறினால் மதுபான விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் நடைபெற்ற மூக்குத்தி சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும் நிகழ்வையொட்டி மக்கள் விரதமிருந்து ஆண்டாளுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில் காவேரி குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணாக வெளியேறியது. குழாயிலிருந்து சுமார் 20 அடி தூரத்திற்கு அருவிகளில் நீர் கொட்டுவது போல் தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. இந்த காவேரி கூட்டு குடிநீர் குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருவது வாடிக்கையாகவே உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. சென்னையில் ஆட்டோ மோதி உயிரிழந்த மின் பொறியாளரின் குடும்பத்திற்கு 1,66,00,000 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு டிசம்பரில் காட்டாங்குளத்தூரைச் சேர்ந்த வசந்தகுமார் வண்டலூர் புதிய மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆட்டோ மோதியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். சென்னை மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கான தீர்ப்பாயத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதி நசீர் அகமது வசந்தகுமாரின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டு நிறுவனம் 1,66,96,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்ப்பளித்தார். தஞ்சாவூர் ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனையின் மேற்கூரை சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் பெண் ஒருவர் காயமடைந்தார். தென் பரம்பலூரைச் சேர்ந்த சரண்யா என்பவரது 1.5 வயது குழந்தை யாசின் சாட்டை வெடியை தின்றதால் கடந்த 4 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவதற்காக டிஸ்சார்ஜ் அறிக்கையை பெற காத்திருந்த சரண்யாவின் தலையில் மேற்கூரையின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்தவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானை தந்தம் பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சாரங்கல் கிராமத்தில் யானை தந்தத்தை வைத்து விற்பனை செய்ய முயற்சிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது 3 இளைஞர்களை கைது செய்த அவர்கள் தந்தங்களையும் பறிமுதல் செய்தனர். புதிய டாடா பஞ்ச் கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டாடா பஞ்ச் 2026 என்ற பெயரில் இந்த கார் அறிமுகமாகி உள்ளது. இதன் ஆரம்ப விலை 5,59,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட், பியூர் பிளஸ் எஸ், அட்வென்ச்சர் உள்ளிட்ட 8 வகைகளில் இந்த கார் அறிமுகமாகி இருக்கிறது. இந்நிலையில் இதன் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் லாரி மீது அதிவேகமாக அந்த கார் மோதுவது போன்ற வீடியோவை டாடா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கோவையில் மதுபோதையில் இருந்த நபர் அரசு பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திங்கட்கிழமை மாலை கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சோமனூர் நோக்கி சென்ற தடம் எண் 90 என்ற எண் கொண்ட அரசு சொகுசு பேருந்தில் ஏறிய மதுபோதை ஆசாமி நிறுத்தமில்லாத இடத்தில் பேருந்தை நிறுத்தச் சொல்லி தகராறு செய்துள்ளார். இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்த நடத்துனர் அவரை கீழே இறக்கியுள்ளார். அப்போது நடத்துனரை அந்த நபர் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்த வயல்களில் வாத்து மேய்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வயலில் சிதறிய நெல்மணிகள், புழுப்பூச்சிகளை வாத்துகள் உண்டு நிலத்திற்கு இயற்கை உரத்தை வழங்கி அடுத்த சாகுபடிக்கு நிலத்தை வளமாக்குகின்றன. இதற்காக வெளிமாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வாத்துகள் மேய்ச்சலுக்காக கொண்டுவரப்பட்டு நிலங்களில் விடப்பட்டுள்ளன. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை வெளியானது. கிரீன் சிட்டியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் தொழிற்சாலையில் பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 30 அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கரும்புகை பரவியது. இதனால் சுற்றுவட்டார மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.